இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஆவடி மார்க்கெட்ல இருக்கிற இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த வீடியோ பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆட்டோங்க எல்லாமே அணிவகுத்து நின்னுட்டு இருந்தாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் பிடிக்கிறதுக்காக தான். ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் தான் வார் நடக்குது. ஆனா இதுல பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டுக்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா நம்ம இந்தியால இந்த கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ சொல்லலாம். இந்த மாரி இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டோ வச்சு இவங்க கியூல நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆட்டோங்க எல்லாம் நிக்குது. இவங்க எல்லாமே வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் ஆகுது. ஒரு ஆட்டோ கேஸ் ஃபில் பண்றதுக்கு. அவங்க மூவ் பண்ற டைமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலேவா தான் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆட்டோல கேஸ் ஃபில் பண்ணோம்னா, குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரமாவது டைம் எடுத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வண்டி நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இப்ப இவங்க இது எல்லாமே அவங்க கேஸ் ஃபில் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் அவங்க எப்போ போய் சவாரி போய் எப்படி சம்பாதிக்க போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு சவாலான ஒரு நேரம்னு சொல்லலாம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு அவங்களோட வேலையை செய்கிறாங்கன்றது இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. இந்த வீடியோ நான் ஓனாக ஷூட் பண்ணது தான். நான் ஆவடி மார்க்கெட்டில் இருக்கிற அந்த இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல இருந்து நம்ம ராமரத்னா தேட்டர், ஓல்டு ராமரத்னா தேட்டர் ஸ்டாப் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் இந்த ஆட்டோ அவங்க நின்றுட்டு இருந்தது. எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா, செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டுற தொழிலும் கஷ்டமான தொழில் தான். ஆனால் இதில் வருமானம் அதிகமாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த வருமானம் வர்றதுக்காக அவங்க படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா, அது என்னோட நண்பர் கூட இருக்காரு. அவரும் ஆட்டோ ஓட்டியிருக்காரு. அவர் படுற கஷ்டத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுவும் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவரால் உட்காரவே முடியாது. ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு சொல்லுவார். அந்த டிரைவர் சீட்டாண்ட உட்கார்றப்போ அந்த வெயிலில் அவ்வளோ அனல் அடிக்கும். அந்த அனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கே அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க சவாரி எவ்வளோ நேரம் ஓட்டுவாங்க, அதில் எவ்வளோ இன்கம் வரும்னு தெரியல. ஒரு ஆட்டோவில் பார்த்தேன், அவங்க ஒரு பேப்பரில் ஒட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு சவாரிக்கு ₹5 எக்ஸ்ட்ரா வாங்க போகிறோன்ற மாதிரி போட்டிருந்தது. அது ₹5 வாங்குறாங்களா, எந்த பேஸில் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எக்ஸ்ட்ரா வாங்குறது கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குறவங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க, அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்றத. ஒரு சில ஆட்டோக்காரங்க ரூடாக நடந்துக்கிறாங்கன்றதுனால எல்லா ஆட்டோக்காரங்களும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்குறது இந்த பர்பஸ்க்காக தான் கேட்குறாங்க. உங்களோட பொழப்பே பார்த்தீங்கன்னா ஆஃப் டே இதில் போயிடுது. இதுக்கப்புறம் அவங்க பிழைக்கணுன்றப்போ அது எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன்.